நேபாளத்தில் ஏற்பட்ட பெரும் திடீர் வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 165 உயர்ந்திருக்கு. சமீப ஆண்டுகளில் அந்த நாடு சந்தித்த மிக மோசமான பேரழிவுகளில் ஒன்றான இதில் 300க்கும் மேற்பட்ட இந்திய சுற்றுலா பயணிகள் உட்பட பலர் காணாமல் போயுள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா ராணுவ போக்குவரத்து விமானம் மூலமா 2வது கட்ட நிவாரண பொருட்களை அனுப்பியிருக்கு. புதன்கிழமை அன்னைக்கு அண்டை நாட்டிற்கு 10 டன் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பொருட்களை அனுப்பியிருக்கு. நேபாளம் மற்றும் திபெத்தில் ஏற்பட்ட பனிப்பாறை சரிவால நில அதிர்வுகளும் அதன் விளைவா கீழ்நோக்கிய பகுதிகளில் பேரழிவு பாதிப்புகளும் ஏற்பட்டதா அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கு. இந்த திடீர் வெள்ளத்தில் 300க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் காணாமல் போயிருப்பதா நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் கானல் தெரிவித்திருக்கிறார். அங்கு சிக்கி தவிப்பவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் உதவ கர்நாடகா உதவி மையத்தை அமைத்திருக்கு. வெள்ளப்பெருக்கு காரணமா வெளிநாட்டினரான 468 சுற்றுலா பயணிகள் தொடர்பை இழந்துள்ளதா நேபாளம் தெரிவித்திருக்கு. நேபாளத்தை பேரழிவுக்குள்ளாக்கிய வெள்ளத்தில் பெங்களூருவை சேர்ந்த 5 பேரை காணவில்லை என கர்நாடக துணை முதல்வர் தெரிவித்திருக்கிறார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து பெருக்கெடுத்து ஓடிய பீகாரின் கண்டக் ஆற்றின் நீர்மட்டம் இப்போ குறைய தொடங்கியதால பீகாருடைய வடக்கு பகுதியில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் நிம்மதியா இருப்பதா தெரிவித்திருக்காங்க. மீட்பு பணிகளை அரசு கண்காணித்து வருவதா அமைச்சர் ராஜ்மோகன் கூறியிருக்கிறார். மானசரோவர் யாத்திரை செல்லக்கூடிய யாத்ரீகர்களை கண்டறியக்கூடிய முயற்சிகள் நடைபெற்று வருவதா அவர் கூறியிருக்கிறார். நேபாளத்திற்கு 37.5 டன் எடையுள்ள மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரணப் பொருட்கள், மருந்துகள், உணவுப் பொட்டலங்கள் இந்திய ராணுவ போக்குவரத்து விமானம் மூலமா அனுப்பப்பட்டிருக்கு. நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்துல கேரளாவை சேர்ந்த 30 சுற்றுலா பயணிகள் சிக்கியிருப்பதா கூறப்படுது.